ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மாம்பழ பாயசம் பண்ண போகிறோம். இதுக்கு 2 மாம்பழத்தை தோல் சீவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். 1 கப்பு பால் எடுத்துக்கலாம், 1 கப் ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம், 1 கப்பில் இன்னொரு மாம்பழத்தை தோல் சீவிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 கப்பில் கருப்பு திராட்சை எடுத்து வச்சுக்கலாம். 1 கப்பில் பாசுமதி ரைஸ் இருக்கு இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, இதில் நிறைய சத்து இருக்குங்க. இது என்னென்னா, நம்ம முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு இது மட்டும்தானே பாயாசத்தில் போடுவோம். இந்த தடவை வித்தியாசமாக கருப்பு திராட்சை சேர்க்கலாம். இது சாப்பிட்டோன்னா எந்த வகையான புற்றுநோயும் நம்மளை தாக்காதுங்க. மார்பக புற்றுநோய் சுத்தமாக வராது இது சாப்பிட்டாக்க. இப்போ நாம் இந்த ரெசிபி பார்க்க வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொதித்து வரட்டும். இந்த டைமில் நம்ம அந்த மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 3 ஸ்பூன், அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். இந்த கருப்பு திராட்சை சாப்பிட்றதுனால ஸ்கின்லாம் நல்ல சைனிங்காக இருக்கும், நல்ல கலர் கொடுக்குங்க. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு பக்குவத்துக்கு வர்றது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு கெட்டிப்பதமாக வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் பாசுமதி ரைஸ் தான் சேர்த்தோன்னாக்கா அது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 1 கப்பில், அதை இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த கருப்பு திராட்சை சாப்பிட்றதுனால முதுமையில் வர்ற அல்சீமர்ன்ற ஒரு நோய் வராது. சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்குங்க. இப்போ இந்த ஒயிட் சுகரை கலந்துக்கலாம். இது நல்லா கரையட்டும். இந்த டைமில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்ம மாம்பழத்தை எடுத்து தோல் சீவி வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாம்பழத்தை எடுத்து ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த பாயசம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இப்போ இந்த 2வது கப்பில் இருக்க அந்த மாம்பழக்கூழையும் எடுத்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த டைமில் அப்போ தான் சேர்ந்த மாதிரி வரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய்யை எடுத்து வச்சுட்டு அதில் இந்த கருப்பு திராட்சை பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெய்யை நம்ம இந்த பாயசத்தில் ஊற்றக்கூடாது, அந்த திராட்சை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான மாம்பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.